நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சேமியா பக்கோடா. அதாவது நார்மலா வந்து நம்ம கடலை மாவு, அரிசி மாவுல வந்து பக்கோடா பண்ணுவோம். இது வந்து என்ன சேமியா வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணியில லைட்டா ஒரு 3/4 வாசி வேக வச்சிட்டு அதுக்கூட நம்ம கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு சின்ன கப் அதாவது ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சேமியா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்ட வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கடலை மாவு வந்து 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் நான் ஒன்றாவே கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேமியாவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சேமியா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3/4 வாசி வெந்தாலே போதும். அதாவது ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது. 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு நம்ம கடலை மாவு, மிளகாத்தூள் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ்டட் சேமியா. இதுக்கு வந்து என்ன ரோஸ்டட் இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே தான். இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3/4 வாசி வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதாவது 50 கிராம்ஸ் தான் போட்டுக்கிறோம், கொஞ்சமாக தான் இருக்கும். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் கோபி சுதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து டிப்ஸ் எல்லாமே கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வடிச்சிட்டோம். இது கொஞ்சம் நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வரலாம். இது கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது மட்டும் போட்டோன்னா அதாவது டீப் ஃப்ரை வந்து பண்ண முடியாது, எல்லாமே உதிரி உதிரி ஆயிரும். இதுக்கு வந்து பைண்டிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேமியா வந்து ஜாஸ்தி இருக்குது. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சமாக நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். இதுக்கு உப்பு வந்து தேவையான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம போடுறப்போ இப்படி எடுத்து போட்டுக்கலாம். அதாவது தண்ணி வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நனைச்சி போட்டுட்டுனா ஈஸியாக வந்து உதிரி உதிரியாக வந்துடும். தண்ணி இல்லாமல் போட்டோம்னா கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி போட்டுக்கலாம். நம்ம இந்த சைஸில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகணும்.
இது பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம நார்மலாக வந்து கடலை மாவுலேயும் செய்வோம், அதாவது வெங்காயத்துலேயும் செய்வோம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் சேமியாவில் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. அதனால் சேமியா வந்து ஆனால் என்ன ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க, கொஞ்சம் 50 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தாலே போதும். இதுவே வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி தான் வரும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயும் நல்லா வடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சேமியா பக்கோடா ரெடி. சேமியா பக்கோடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.